சாவித்ரி பாடம் என்னும் இந்த நூல் சகோதரி RS சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களால் எழுதப்பட்டது. இதை காரடையான் நோம்பன்றும் சௌகரியமுள்ளவர்கள் தினந்தோறுமோ அல்லது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை மாத பிறப்பு போன்ற நன்னாட்களிலோ படித்தால் தீர்க்க சௌமாங்கல்யமும் சகல சௌபாகியங்களும் அடைவர் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அந்தமாம் பாரதத்தில் அரண்ய பர்வதத்தில் சுந்தரமாம் பாண்டவர்க்கு தூய முனிவர் உரைத்தார். சத்யவான் தேவி சாவித்ரி நற்கதையை பக்தியுடன் நான் பாட பார்வதியே முன்னடவும். தொப்பை கணபதியே தும்பிக்கை உள்ளவரே விக்னங்கள் வாராதே விநாயகரே முன்னடவும். பச்சரிசி வெல்லம் தேங்காய் பழத்துடனே அப்பமுடன் எள்ளுருண்டை அதிரசமும் மோதகமும் பக்தியுடன் நான் படைப்பேன். பால கணேசருக்கு அற்புதமாக அருள் செய்ய வேணுமையா. வனத்தில் அந்த பாண்டவர்கள் வேட்டைக்கு போயிருந்தார். பர்ணசாலை தனிலே பாஞ்சாலி தான் இருந்தாள். சைத்திரதன் அங்கு வந்து திரௌபதியை தேரில் வைத்து கொண்டு சென்ற போது கூடி வந்த பாண்டவர்கள் பஞ்சவர்கள் கோபமதாய் படை பண்ணி தான் ஜெயித்து ஐங்குடுமி வைத்து அவனை துரத்தி விட்டார். சைத்திரதன் போன பின்பு சலித்தும் அந்த பாண்டவர்கள் மிகவும் மனம் நொந்து வீரரங்கே வீற்றிருந்தார். தர்மபுத்திர ராஜா சலித்தே மனம் தளர்ந்து தலை குனிந்து சோகித்து தர்மரங்கே வீற்றிருந்தார். வந்தங்கு தோன்றி நின்றார் மார்க்கண்ட மாமுனியும் எழுந்து நின்று பாண்டவர்கள் எதிர்கொண்டடி பணிந்து ஆசனத்தில் வைத்து அருகிருந்து தர்மர் சொல்வார். கேளுமையா மார்க்கண்டரே, எங்களுடைய கிளேசத்தை எங்களை போல் கிளேசித்தோர் உண்டோ? உலகம் தன்னில் தம்பியர் போல் சோகித்தோர் உண்டோ? தரணி தன்னில் எந்தனுடைய சோகம் இருக்கட்டும் என்றானாலும் தம்பிமார் சோகம் சகித்திருந்தோமானாலும் எங்களுடைய திரௌபதியால் எந்திழையால் பட்ட துக்கம் என் ஹிருதயம் பிளந்து எரிகிறது கண்டீரா. தாசனாய் போனவுடன் தன்மானம் காத்து நின்றாள். எங்களையும் மீட்டு விட்டாள் எந்திழையால் திரௌபதியும். இவளை போல் பதிவிருதை இவ்வுலகிற் கண்டதுண்டோ? இஷ்டர் ஊரைக்கலுமே ஏதுரைப்பார் மார்க்கண்டர். பதிவிருதை ஆனவர்கள் பிரபஞ்சத்தில் ரொம்ப உண்டு. உம்முடைய பத்தினியால் உத்தமிதான் ஆனாலும் இன்னும் பதிவிருதைகள் ஏற்றமுள்ளார். நற்கதையை இன்பமுடன் கேளும் என்று எடுத்துரைத்தார் மார்க்கண்டர். வீரசேனன் குமாரன் வீரையவன் நலனொரு கால் சூதுகளாடி ராஜ்யம் தோற்று மனம் தளர்ந்து சொக்கட்டான் ஆட்டத்தால் தோற்று தரணி விட்டு தமயந்தி தன்னுடனே தயங்க வனத்தில் வந்து ஏக வஸ்திரம் தரித்து இரண்டாகவே கிழித்து நடுக்காட்டில் தன்னுடைய நாயகியை தான் பிரிந்து
கார்கோடகன் கடித்து கருகியவர் மேனியெல்லாம் தேகம் தெரியாதே தேசாந்திரம் வசித்தார். தமயந்தி நாயகரை தேடி வனம் திரிந்து பதிவிரிதை அக்னியாய் வேடனை நீராக்கி நாயகரை காணாதே ராஜ்யத்தில் வந்திருந்து தன் பதிவிருத்தா தர்மத்தால் பர்த்தாவை தானடைந்தாள். இன்னும் புதுமையுண்டு ஏற்ற குல பாண்டவர்கள் இன்னொரு இதிகாசம் எடுத்துரைப்பேன் பஞ்சவர்கள். தசரத புத்திரனார் ஸ்ரீராமச்சந்திரனார் கைகேயி வாக்கியத்தால் கானகத்தில் அலைந்து வைதேகியை பிரிந்து மானையவர் பின்தொடர்ந்தார். வாளரக்கன் வந்து மைத்திலியை கொண்டு செல்ல திரும்பி வந்த ராகவரும் சீதையை காணாதே சுக்ரீவன் எனும் அந்த தோழனுடன் கூடி வந்து அலைக்கடல் தன்னில் அணை போட்டு லங்கை வந்து தசமுகனை சம்ஹரித்து சீதையை சிறை மீட்க அவள் பதிவிருத்தா தர்மத்தால் அக்னி பிரவேசம் பண்ண அதிக சுகீர்த்தத்துடனே அயோத்திதனை ஆண்டிருந்தார். இன்னும் புதுமையுண்டு ஏற்ற குல பாண்டவர்கள் இன்னும் ஒரு பதிவிருதை இதிகாசம் நான் உரைப்பேன். மந்திரதேசம் மகிமையுள்ள ராஜ்யத்தில் அஸ்வபதி என்னும் அவரும் ஒரு ராஜாவாம். தர்மம் தவறாதே தரணிதனை ஆண்டிருந்தால் புண்ணியங்கள் செய்து புவனங்கள் ஆண்டிருந்தார். புத்திரனில்லை என்று புகழுடைய ராஜரப்போ சந்தானம் இல்லை என்று தாபம் மிகவடைந்தார். நாரதரங்கப்போ நலமாய் எழுந்தருள கண்டும் அந்த ராஜா கை கூப்பியே பணிந்து மைந்தரில்லா குறையை சொல்லி மனம் தளர்ந்தார். கேட்டு வந்த நாரதரும் கிருபையுடனே ஏது சொல்வார். சாவித்ரி தேவியை நீர் சிந்தை தனில் நினைத்து ஓமங்கள் செய்து நேமத்துடன் இருந்தால் தேவி கிருபையால் ஜெயமுண்டு என்று சொல்லி அக்னியில் ஓமங்கள் பண்ணி வைத்தார். நாரதரும் அந்தணர்க்கும் தேவர்கட்கும் அவிர்வாகமும் கொடுத்து வந்தனங்கள் பண்ணி மகராஜர் வீற்றிருந்தார். அக்னி குண்டத்தின் நடுவில் ஒரு தேவி வந்தாள். அறிவீரோ பாண்டவர்கள் அவளுடைய ரூபத்தை? அதிகாலை தன்னில் பிரம்மமாய் தானிருப்பாள். மத்தியானம் காலம் ஜெகஜோதியாயிருப்பாள். சந்தியா காலத்தில் சந்திரகாந்த பட்டுடுத்தி அனுஷ்டானம் செய்திருக்கும் அன்புடைய பக்தர்களின் மகத்துக்கள் தங்களுடைய மனதில் விளங்கிடுவாள். இப்படிப்பட்ட ஏற்றமுள்ள தேவியப்போ மூர்த்தி கரித்து அரசன் முன்னே விளங்கி நின்றாள். கண்டும் அந்த ராஜன் கையை உயர்வெடுத்து பக்தியுடன் துதித்து பாதங்களில் வணங்கி, அம்மா நீர் ஆத்மஸ்வரூபமோ அற்புத விக்கிரகமோ பிரம்மஸ்வரூபமோ பேதமற்ற வஸ்துவோ திக்பாலாளோ திருமூர்த்தி நீர்தாமோ நீர் யாரோ எனக்கு அறிய உரையுமென்றார். கேட்டும் அந்த சாவித்ரி கிருபையுடனே ஏதுரைப்பாள். நான் முகனார் அனுப்ப நானும் வந்தேன் ராஜாவே. நான் முகர் சொன்னபடி நானும் இப்போ சொல்வேனே. புத்திரரும் இப்போவில்லை புகழுடைய ராஜாவே. இனிமேல் உண்டாகுமையா இப்பொழுது தானும் இல்லை. இந்த தபசுக்கு ஏற்ற பலனாக கடும் தபசுக்கு ஏற்ற கன்னிகையாய் நான் வருவேன்.
கன்னிகையாய் வந்து அவதரிப்போம் இப்பொழுதே என்று சொல்லி சாவித்ரி அந்தர்தானம் அடைந்தாள். அந்தர்தானமாய் அவள் மறைந்த பிற்பாடு பட்ட மகிழ்ச்சியராம் பாராளும் தேவியிடம் மாளவி என்னும் மகாராஜன் தேவியரின் திருவயிற்றில் வந்து பிறந்தாளே. தேவியரும் வந்து பிறந்த அம்மன் வடிவழகை நீர் கேளும். சந்திரன் போல் முகமும் தாமரை பூ போல் நிறமும் சிவந்த அதரமும் செம்பவழ வாயழகும் வெள்ளை நிறமும் மேனியுடை கட்டழகும் கருத்த குழல் சுருளும் கண்மலரும் காதழகும் பாதவடி வழகும் பாங்குடைய கைத்தலமும் கோடி சூரியர் வந்து கூடி ஊதித்தார் போல் சித்தரித்த பொம்மை போல் தேவியும் தான் பிறந்தாளே. அஸ்வபதி கேட்டு அதிக சந்தோஷமுடன் சித்திரமாம் பொய்கை தனில் சடுதியாய் வந்திறங்கி தீர்த்தங்களாடி செந்நெற்கள் கொண்டு வந்து விரைதானம் செய்து வேதியர்கள் எல்லார்க்கும் 1000 பால் பசுக்கள் அந்தனர்க்கு தான் கொடுத்து பூதானம் செய்தாள் பூசுராள் எல்லாவர்க்கும். அரண்மனைகள் வீதிகளும் அலங்காரம் செய்து வைத்து ஆசனத்தில் வீற்றிருந்தார் அஸ்வபதி ராஜாவும். முத்திழைத்த கோவிலுக்கு மூப்பி என்னும் தாசி அவள் பட்டு மடிப்பின் மேல் பாலகியை கொண்டு வந்து அஸ்வபதி ராஜா அடிமடியில் வைத்திடவே உச்சி மூகர்ந்து உள்ளங்கால் கண்ணிலொற்றி பொன்னுரைத்து நாவிலிட்டார் புத்திரிக்கு. அப்பொழுது ஜாத கர்மம் நாமகர்ணம் செய்து மந்த ராஜாவும் கடுந்தபசால் வந்திட்ட கட்டழகி தேவியரை சாவித்ரி அம்மன் என்று சந்தோஷமாய் அழைத்தார். மாதா மனம் மகிழ வளர்ந்தாளே மங்கை நல்லாள் தாயார் மகிழ தவழ்ந்து விளையாடினாள். தத்தடியிட்டு நடந்தாளே தையலரும் சித்தாடை கட்டி தெருவில் விளையாடி வந்தாள். சுக்லபக்ஷ சந்திரன் போல் சுந்தரியும் தான் வளர்ந்தாள். மகாலட்சுமியை போல் வடிவழகாயிருந்தாள். இவளுடைய ரூபத்தை கண்டனந்தம் ராஜாக்கள் கிட்டாது என்றெண்ணி கேட்காதிருந்தார்கள். மாதா பிதாவும் அம்மன் வடிவழகை கண்டு கந்து அழகு கிசைந்த பர்த்தா யாரை வருத்திடுவோம் என்று எண்ணி ராஜாவும் ஏக்கம் பெரிதாக சாவித்ரி அம்மனுடன் தானே எடுத்துரைப்பார். இந்த உலகமெல்லாம் திரிந்தேன் உன்னழகிற்கேற்ற பர்த்தா காணோமே எங்கும் என் கண்மணியே நீயும் இப்போ. சதுரங்க சேனையுடன் தோழிமாரோடும் சென்று தானே வரித்து வா தார்குழலே என்று சொன்னார். ஏது பிதாவே இப்படியும் சொல்வீரோ ஏற்குமோ தர்மம் இது எங்கே யானாலும் உண்டோ. தந்தையன்றோ கன்னிகையை தானம் கொடுத்திடுவார். தந்தையரும் இல்லாவிட்டால் சகோதரரும் செய்திடுவார். சகோதரரும் இல்லாவிட்டால் தாயார் நடத்தி வைப்பாள். தாயாரும் இல்லாவிட்டால் தானே வருத்திடுவாள் என்று சொல்ல சாவித்ரி ஏது சொல்வார். ராஜாவும் உலகமெல்லாம் திரிந்தேன் வடிவுக்கு செய்த பர்த்தா. வையகமெல்லாம் திரிந்தேன் உன்னழகு கேற்ற பர்த்தா. அழகுக்கு செய்த பர்த்தா காணேனே ஆரணங்கே.
நீதானே வரித்து வா தார்குழலே குற்றமில்லை என்று அஸ்வபதி ராஜாவும் விடையளிக்க, அப்பொழுது சாவித்ரி அதிக லஜ்ஜையுடனே மாதா விடையளிக்க மனம் தொத்த தோழியுடன் அநேகன் சேனையுடன் அந்த புறம் கடந்து தேரின் மேலேறி தேசமெல்லாம் ஆராய்ந்து தேசமெல்லாம் காணாமல் திகைத்து வனத்தில் வந்தாள். நந்த வனத்தினிலே ஞாயிறு பூத்தாற் போலே நல்ல மலரெடுக்கும் நாயகரை கண்டவுடன் புஷ்பம் பறிக்கும் புண்ணியரை கண்டவுடன் இவர்தான் நமக்கேற்ற இஷ்ட பர்த்தா என்றறிந்து மனதுக்கு இசைந்த பர்த்தா வரித்தே திரும்பி வந்தாள். அப்பொழுது நாரதரும் அங்கே எழுந்தருளி அஸ்வபதி குலுவில் அவரும் அங்கு வீற்றிருந்தார். நாரதரையும் பிதாவையும் நன்றாக நமஸ்கரித்தாள். நாரதர் பார்த்து ராஜனுடன் ஏதுரைப்பார், கன்னிகைக்கு தக்க கணவரை நீ தேடாமல் தாமிருக்க ராஜாவே தானே வரித்து வந்தாள். மங்கையந்த சாவித்ரி மதிமுகத்தை தான் பார்த்து நீ யாரை வரித்து வந்தாய் அன்னமே சொல்லும் என்றார். சாலுவதே சாதிபதி தன்பதியை தான் இழந்து காட்டினில் வந்து கடுந்தபசு செய்திருக்கும் யவசேன ராஜருடைய ஏற்றமுள்ள புத்திரனார் அவரை வரித்து வந்தேன் என்றாளே ஆரணங்கு. அப்பொழுது நாரதரும் அதிக கிளேசமுடனே அவள் மனதை தானறிய எண்ணியே நாரதரும் கையை பிசைந்து கலங்கியவர் சொல்லலுற்றார், நீ அறியாயோ பெண்ணே அவருடைய காரியத்தை. அதிக குணமுள்ளவர்தான் அந்தர்கரண சுத்தியுண்டு சகல குண சம்பன்னர் தர்மமிஷ்டர் தானும் அவர். ஆனால் ஒரு தோஷம் இருக்கிறது காணாய் நீ, அந்த ஒரு தோஷத்தை இப்பொழுதே சொல்லுகிறேன். இன்று முதல் 1 வருஷம் 360 நாள் மத்தியான காலம் மரணம் வரும் என்றார். மரணம் அவர்க்கென்று மகாத்மாவும் சொன்னவுடன் அஸ்வபதி கேட்டு மிகவும் மனம் கலங்கி, இதென்ன விசாரம் என்று ஏக்கம் பிடித்தவரும் சாவித்ரி அம்மா நீ சந்தோஷ பர்த்தாவை வேறே வரித்திடுவாய் மெல்லியரே என்றுரைக்க, வேறே வரியும் என்க விவேகமுள்ள கன்னிகையும். பதிவிருதையானவர்கள் பர்த்தா வரித்த பின்பு பல புருஷர் தேடுவரோ பதிவிருதா பங்கமன்றோ. அழகற்ற நானாலும் அதிமூட நானாலும் குணமற்றவனானாலும் குரூபியே ஆனாலும் அந்தமில்லா நானாலும் மாயுசில்லா நானாலும் அவரே எனக்கு செய்த இஷ்ட பர்த்தா என்றுரைத்தாள். மனதுக்கு செய்த பர்த்தா வரித்து வந்தேன் எந்தனையும் கன்னிகா தானம் கொடுங்கள் என்றால் கன்னிகையும். நாரதரப்போ நன்மையுடன் ஏது சொல்வார், அவள் தாலி பலத்தாலே தர்மராஜரையும் தான் ஜெயிப்பாள். அவள் மனது திடத்தாலே மிருத்யுவையும் ஜெயிப்பாள். அஸ்வபதி ராஜா உன் அலங்கார கன்னிகையை சத்தியவானுக்கு தானம் கொடுங்கள் என்றார் என்று சொல்லி நாரதரும் யதாஸ்தானம் போயடைந்தார். சாவித்ரி அம்மனுடன் தாயாரும் தோழிகளும் பட்ட மகிழ்ச்சியரும் பல்லக்கில் ஏறி வந்தாள்.
சதுரங்க சேனையுடன் தானும் அந்த ராஜாவும் தேரின் மேலேறி வந்தார் தீரமுள்ள அஸ்வபதி. பொன்னுடனே பூஷணமும் பெட்டகத்தி தான் எடுத்து பலவிதமாம் பண்டங்கள் கொண்டு வந்தார் வண்டிகளில். யானை குதிரைகள் மேல் கொண்டு வந்தார் அங்கமணி தானை வெள்ளஞ்சேனையுடன் தானும் வந்தார் அஸ்வபதி. நாகஸ்வரம் முழங்க 4 வகை சேனையுடன் வந்தாரே அஸ்வபதி வளமான காடு தன்னில். 2 கண்ணும் இல்லாத யவசேன ராஜரங்கே காட்டில் இருந்து கடுந்தபசு பண்ணுகிறார். அஸ்வபதி ராஜா அவருடைய கிட்ட வந்து ஆலிங்கனம் பண்ணி அதிக சந்தோஷமுடன் யவசேன ராஜருடன் ஏகாசனம் தரித்தார். இஷ்டரை கண்டு யவசேனர் தான் மகிழ்ந்து, வந்தீரோ அஸ்வபதி வளமான காடு தன்னில் காரணங்கள் உண்டோ உரையீர் கடுகவென்றார். காரணங்கள் சொல்லுகிறேன் கற்பகமே நீர் கேளும். அமிர்த குமாரனுக்கென் அழகுடைய கன்னிகையை கன்னிகா தானம் தருவேன் நான் என்றுரைத்தார். அப்போ யவசேனர் அதிக சந்தோஷமுடன், உமக்கும் நமக்கும் இது உத்தம சம்பந்தம் எப்போது கூடும் என்று இருந்தேனே ராஜாவே. நான் ராஜ்ய பிரஷ்டனாய் நாடு விட்டு காட்டில் வந்து காட்டினில் வந்தோம் கண்கள் தெரியவில்லை. காய்கிழங்கு தான் புதித்து கடுந்தபசு பண்ணுகிறோம். அந்த அருந்தபசு பண்ண அறிவாளோ ஆரணங்கு. யவசேனர் தானுரைக்க ஏற்றமுள்ள அஸ்வபதி அருந்தபசு செய்யும் உங்கள் கார்தரவாய் தான் இருப்பாள். கலங்காதிரும் என்று கல்யாணம் நிச்சயித்து காடு திருத்தி பவழக்கால் தான் நிறுத்தி, ஆகாச வெளிக்கு மேற்கட்டு கட்டியவாள் மேல் கட்டு கட்டி விடுதி பூக்கள் தொடுத்து, தோரணங்கள் கட்டி சுந்தரமாம் பந்தலிலே தூணுகிடையினிலே தூண்டா விளக்கேற்றி, அஸ்வபதி ராஜாவின் அலங்கார கன்னிகையை சந்தனாதி தைலமிட்டு தாதிய நீராட்டி வைத்தார். அஸ்வபதி ராஜா ஆக்கினையும் தப்பாதே கல்யாண மண்டபமும் காட்சியுடனே அமைத்தார். பச்சை மஞ்சள் பூசி பைங்கிளிக்கு நீராட்டி அற்புதமாம் சுந்தரிக்கு அலங்காரம் செய்தார்கள். பறந்ததொரு நெற்றியிலே பொட்டுமிட்டால் மையுமிட்டால் கொத்து வைத்து பின்னி குழல் வாரி பூ முடித்து, கூப்பியர் பன்னீரும் குளிர்ந்திருக்கும் சந்தனமும் சிற்றிடையாள் சாவித்ரி தேகத்தில் பூசிவிட்டாள். வசிஷ்ட ரிஷியுடனே வாமதேவர் காசி பரும் வனத்திலே உள்ள மற்ற ரிஷிகளுடன் முற்றின தேங்காய் 300 கொண்டு வந்து விக்ன விநாயகர்க்கு வேண்டி தேங்காய் உடைத்து, மைக்குழலால் சாவித்ரி மாதா பிதாவுடனே வீற்றிருந்தாள் மனையில் விருதங்கள் செய்யவென்று. வசிஷ்ட மகரிஷியும் மந்திரங்கள் உச்சரிக்க பாலிகையும் தான் தெளித்து பாலாமிருதம் சொரிந்தாள். அந்தரங்க தோழியர்கள் அம்மன் அண்டையினிற் சூழ்ந்து மங்களங்கள் பாடி மான்கவரி வீசினார். பொற்றாமரை நிறத்தாள்
பூர்ணச்சந்திரன் போல் முகத்தால் கட்டழகி சாவித்ரி கைத்தனிலே காப்பிசைத்தார். தம்மணி மார்பன் சத்யவான் அப்பொழுது விக்னங்கள் இல்லாதே விருதங்கள் பண்ணியவன். சாந்தியுடன் ஹோமம் சத்யவான் செய்துமப்போ பரதேசி கோலம் புறப்பட்டார் பாவனையாய். அஸ்வபதி ராஜா அருகினிலே கிட்ட வந்து மஞ்சமணி தேங்காய் வாழ்த்தியவர் கை கொடுத்து, கன்னிகையை நான் தருவேன் என்றே அழைத்து வந்தார் ஆனை மேலேறி அலங்கார காட்சியுடன். மாலையிட்டு சாவித்ரி மணவாளர் தன்னுடனே பூவால் அலங்கரித்த பொன்னூஞ்சல் ஆடி நின்றாள். பொன்னூஞ்சல் தானாட பொன்கொடிமார் தான் பாட வாத்தியங்கள் தான் முழங்க மங்கையர்கள் தான் பாட. நிறைநாழி முத்தெடுத்து நெய் விளக்கு தான் எடுத்து மங்கள ஹார்த்தி எடுத்தார்கள் மங்கையர்கள். வேத கோஷங்களுடன் விருதும் பல முழங்க விரைக்கோட்டை மேலே வீற்றிருந்த சத்தியவான். அஸ்வபதி ராஜாவும் அவருடைய தேவியுமாய் சத்யவான் காலை பொற்தட்டின் மீது வைத்து, பாலினார் காலலம்பி பட்டாலே தான் துடைத்து கன்னிகையை கைப்பிடித்து சத்தியவான் கை கொடுத்தார். கன்னிகாதானம் காட்சியுடன் செய்த பின்பு மறையோர்கள் கை கொடுத்து மாங்கல்யம் வாழ்த்துமென்றார். மாங்கல்யம் தொட்டு மறையோர்கள் எல்லோரும் வாழ்வீர் வளமையுடன் மைந்தர்களை பெற்றிடுவீர். அம்மா உன் ஐயரை போல் அவனி முழுதும் ஆழ்வீர். உன் தாயை போல் மாமியை போல் பாக்யவதியாயிருப்பீர். நிற்பீர் நிலைத்திடுவீர் நீடூடி வாழ்ந்திடுவீர். தாலி முடுக்கினால் சந்தோஷமாயிருப்பீர். மாங்கல்யம் வாழ்த்தி மறையோர்கள் தான் கொடுத்தாள் பட்டெடுத்து ஓதி கொடுத்தாளே பாவையர்க்கு. குலநாயகிக்கு கொசுவமும் தாழ வைத்து வலமாய் இடை நெருங்க வைத்து மடிசார் இசைத்தாள். மங்கை நல்லாள் சாவித்ரி மடித்தனிலே வீற்றிருக்க விரைக்கோட்டை மேலே வீற்றிருந்தார் அஸ்வபதி. மறையோர்கள் வாழ்த்த மங்களவாத்தியம் முழங்க மாங்கல்ய தாரணமும் செய்தார் மனோகரமாய். சாவித்ரி தேவியுடன் சத்தியவான் வீற்றிருந்து காராவின் நெய் சொரிந்து காட்சி ஹோமங்கள் பண்ணி, அம்மி மீதித்து வந்தாள் அருந்ததியை பார்த்து வந்தாள் ஆசீர்வாதங்கள் பண்ணி அனுகிரகித்தார் மாமுனிகள். கடல் போல் முழங்கு அந்த கல்யாண பந்தலிலே எடுத்தும் ஒரு ஜாடி பணம் ஏற்றமுடனே வணங்கி, அன்னமுடன் பாயசமும் அபூர்வ பணியாரங்களும் திருப்தியுடன் புசித்தார் தேவர் முதல் யாவர்களும். புசித்து எழுந்தும் அவள் பொடி தேய்த்து கையலம்பி போஜன தாம்பூலம் புண்ணியரும் தான் கொடுத்தார். 4 நாள் ஹோமமுடன் கல்யாணமான பின்பு அஸ்வபதி ராஜாவும் அவருடைய தேவியரும் புத்திரியை தானனைத்து புத்தி சொல்லி முத்தமிட்டு மந்திர தேசம் போனார் மகாராஜர் தேவியுடன். சாவித்ரி அம்மன் சலியாமனதுடையாள் காயத்ரி அம்மனை கடுந்த பசு செய்யலுற்றாள். நாரதர் சொன்னதொரு நாளை குறிவைத்து அவர் சொன்ன கால
அளவை மனதில் வைத்து ஆபரணம் பூணும் அபேட்சைகள் இல்லாமல் மரபுரி கிருஷ்ணாசனமும் மங்கையரும் தான் தரித்து மாமி மாமன் சிஷ்டுஷையை மகிமையுடன் செய்து வந்தாள். பர்த்தாவின் சிஷ்டுஷையை பக்தியுடன் பண்ணி வந்தாள். கௌரியை பூஜித்து கிளிமொழியால் நோம்பிருந்தாள். உபவாச மகாவிரதம் உத்தமியும் தான் இருந்தாள். அமாவாசை பௌர்ணமியும் அஷ்டமி சதுர்தசியும் மாசம் முதல் தேதியிலும் தேவியரை பூஜித்தாள். பஞ்ச பர்வதத்தில் பார்வதியை பூஜை செய்தாள். பார்வதி தேவியை நோக்கி தவம் இருந்தாள் பாவையரும். 3 நாள் மௌன விரதம் மிருது குழலால் தானிருந்து உபவாசமாக இருந்தாளே உத்தமியாள். பால்குண மாதம் முதல் நாள் பாவை நல்லாள் சாவித்ரி. நாரதர் வாக்கியத்தை நன்றாகவே உணர்ந்து மகரிஷி சொன்னதொரு நாளும் இதுவாகும் என்று அதிகாலையில் எழுந்து அம்பிகையை பூஜை பண்ணி பக்தி பெரிதாலே பரதேவியை சிந்தை பண்ணி பாரணைகள் பண்ணாதே பத்தினியும் தான் இருந்தாள். மாமனார் மாமியார் மங்கை தன்னை நோக்கியவாள். பாரணைகள் பண்ணும் அம்மா பைங்கிலியே என்று சொன்னாள். அம்மா 6ஆம் ஜாமத்தில் அஸ்தமித்த பிற்பாடு போஜனங்கள் பண்ணுகிறேன் புண்ணியர்கள் என்றுரைத்தாள். தபசில் திடமுடைய சத்தியவான் அப்பொழுது காட்டிற்கு போகவென்றும் காய்கிழங்கு வெட்டவென்றும் கோடாலி தானெடுத்து தோள்தனிலே வைத்தும் அவன் விறகொடித்து நானும் வரேன் என்று வழி நடந்தான். வேகமுடன் நடக்க மெல்லியரும் கிட்ட வந்து நானும் வரேன் காட்டிற்கு நாயகரே என்று சொன்னாள். மாதா பிதாவின் அனுமதியை கேட்டு வந்தால் கூடவா என்னுடனே கொம்பனையே என்று சொன்னார். இருமிங்கே என்று சொல்லி ஏந்திழையால் சாவித்ரி ஓடி ஒரு நொடியில் ஓட்டமுடன் கிட்ட வந்து மாதா பிதாவை வணங்கியே மங்கையரும் காட்டுக்கு போய் வருவேன் கணவருடனாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்புடனே கேட்டு நின்றாள். அம்மா நீ இத்தனை நாள் கேட்டதில்லை, இந்த வரம் பட்டினியாயிருக்கின்றாய் பைங்கொடியே போய் வாரும் சடுதியில் என்றுரைத்தார் புண்ணியர்கள். ஓடி நடந்து வந்து உத்தமியாள் சாவித்ரி பர்த்தாவின் பாதம் பணிந்து நமஸ்கரித்து பின்னே நடந்தாளே பொற்கடியாள் சாவித்ரி. சத்யவான் தன்னுடைய தேவியரின் கைப்பிடித்து இந்த காடு தன்னை பாராய் கமலப்பூ நாயகியே விருட்சஞ்செடி கொடிகள் பாராய் நீ மெல்லியரே. புஷ்பங்கள் பூத்து சொரிவதை பார்ப்போர்கொடியே மானும் கலையும் விளையாடுவதை நீ பாராய். தாமரை ஓடைகளை பாராய் நீ தார்குழலே என்று சொல்லி சத்தியவான் இங்கும் அங்கும் காட்டி வர அவள் அது ஒன்றும் பாராதே அந்த கரணம் நடுங்கி நாரதர் சொன்னதொரு நாழிகையை எண்ணலானார். தவசீல நாகுமந்த சந்தியாவன பொழுது காட்டிலுள்ள கனிக்கிழங்கு தான் பறித்து பழங்கள் பறித்தும் அவர் தழையினால் கட்டி வைத்து கண்டக கோடாலியினால் கட்டை பிளக்கலுற்றார்.
கட்டை பிளக்கும் போது கண்கள் கலங்கியவர் தலையும் கிருகிருக்க தன் வசங்கள் அந்நியிலே தலையும் மிக வலிக்க தன்னுடம்பும் வேர்த்துவிட நித்திரையும் செய்ய வருகிதி போனேரிழையே வந்து விழுந்தான் மலை போல சத்தியவான் மடியில் விழுந்தவுடன் மங்கையவள் கலங்கி உள்ளம் பறக்க அம்மன் உடம்பு நடுங்க ஆம்பல் மலர் கண்ணாட்கு அடிவயிறு தானெறிய நெஞ்சம் கலங்கியம்மன் நீலவிழி நீர் சொரிய மகாதேவியை துதித்து மரத்தடியில் வீற்றிருந்தாள். அங்கோர் மகாபுருஷன் அதிரூப தன்னுடனே கிரீடமும் குண்டலமும் கேசவனார் போல் நிறமும் கருத்ததொரு மேகம் காளமுகில் போல் வடிவம் பீதாம்பரமும் பெருமுத்து மாலைகளும் சிவந்த புஷ்ப மாலை பூண்ட சுந்தரனார் பேரொலியும் கண்டு மந்த சாவித்ரி கணவரை கீழே வைத்து பிரதட்சணமாக வந்து பணிந்து நமஸ்கரித்தாள். தீர்க்க சுமங்கலியாயிரு என்றார் அப்பொழுதே. இதுவே சகுனம் என்று எடுத்து முடிந்தாள் தலைப்பில் யமராஜரை வணங்கி ஏந்திழையும் கேட்கலுற்றாள். ஆத்மஸ்வரூபமோ அற்புதமாம் விக்கிரகமோ பிரம்மஸ்வரூபமோ பேதமற்ற வஸ்துவோ என் ஹிருதயம் தனில் வசிக்கும் யமராஜர் நீர்தாமோ நீர் யார் என்றெனக்கு அறிவுரையும் என்றாள். சத்துக்கள் கண்ணுக்கு நான் சந்தோஷமாயிருப்பேன், அசத்துக்கள் கண்ணுக்கு அதிகோரமாயிருப்பேன். பாபிகள் கண்ணுக்கு நான் பயங்கரமாயிருப்பேன், பாபி இல்லார் கண்ணுக்கு பிரம்ம வடிவமாயிருப்பேன். யமதர்ம ராஜார் என்பாள் என்னுடைய நாமதேயம் சுகீர்த்தத்தினால் உனக்கு தோன்றினேன் நானும் இப்போ என்று பாச கயிறெடுத்து பரபர என தான் பூட்டி ஓர் இசிப்பாய் தான் இசித்து உத்தமரை கொண்டு சென்றார். சாவித்ரி அம்மன் சரேல் என்று தான் எழுந்து பட்சி மிருகம் தீண்டாது பர்த்தாவை ரட்சை பண்ணி தழைந்த மரம் வளைத்து தழையொடித்து மேல் மூடி கிளையின் இலை பறித்து கணவரை மூடி வைத்து பின்னே நடந்தாளே பொற்கொடியும் தர்மருடன் பின்னால் நடக்கலுமே பெருமாளும் திரும்பி நின்று ஏன் பெண்ணே சாவித்ரி என்னை தொடருகிறாய், அதிதூரம் வழி நடந்தால் அதிக இளைப்பாகும், போவாய் நீ ஊர் நோக்கி பொற்கொடியே என்று சொன்னார். ஐயா பர்த்தாவுடன் நடந்தால் பார இளைப்பும் உண்டோ, ஒரு இளைப்பும் இல்லை ஐயா, ஓடி வருவேன் என்றார். ஓடி வருவேன் என்க உத்தமரும் கேட்டு வந்து உன் வாக்கு நலமழகும் மங்கள ஸ்தோத்திரம், உன் ஸ்தோத்திரங்களாலே செவியும் குளிர்ந்ததமா, உனக்கான ஒரு வரமும் கேளாய் நீ உத்தமியே. உன் பர்த்தாவின் உயிர் தவிர பிரிய வரம் கேளாய். வரம் தருவதுண்டானால் மகாராஜா சொல்லுகிறேன், எங்கள் யவசேன ராஜருக்கும் ஏற்றமுள்ள தேவியர்க்கும் இருவருக்கும் 2 கண்ணும் ராஜ்யமும் வேண்டுமென்றால் தந்தேன் நான் இந்த வர சாவித்ரி அம்மா உனக்கு.
தந்தேன் நான் என்று சொல்லி தருமர் நடக்கலுற்றார். தருமர் நடக்கலுமே தார்குழலால் பின் நடந்தாள். பின்னாலே நடந்திடவே பெருமாள் திரும்பி நின்று, ஏன் பெண்ணே சாவித்ரி இன்னம் நீ வருகின்றாய்? மான் கலைகள் உண்டு, மத யானையுண்டு, வேடருண்டு, பார்க்க பயங்கரமாய் புலியுண்டு, சிங்கமுண்டு, பட்சி மிருகமுண்டு. இந்த பயமான காடு தன்னில் போவாய் நீ ஊர் தனக்கு பொற்கொடியே என்று சொன்னார். ஐயா, சத்துக்கள் தன்னுடனே சகவாசம் செய்திருந்தால் மகா பலன்கள் உண்டென்று மகான்களும் சொல்லிடுவார். உம்முடனே கூட வழி நடந்தால் எந்தனுக்கு ஒரு பயமும் இல்லை, போ ஓடி வருவேன் என்றார். ஓடி வருவேனென்க உத்தமரும் கேட்டுகந்து மங்கள வார்த்தை தன்னை கேட்டு மனமகிழ்ந்து, வாரும் அம்மா சாவித்ரி மணவாளர் தன்னை விட்டு வேறொரு வரம் கேளாய் மெல்லியரே என்று சொன்னார். ஐயா, புத்திரன் இல்லாத புகழுடைய அஸ்வபதி அதுவே மனக்குறையாய் என்னையரும் தான் இருக்கார். நல்ல சத்துக்களாயும் சர்க்குணவரானவரும் சத்குமாராளாயவர்க்கு தாருமையா சர்க்குருவே. தந்தேன் நான் இந்த வரமும் சாவித்ரி அம்மா உனக்கு தந்தேன் நான் என்று தர்மருமே நடக்கலுற்றார். தர்மர் நடக்கலுமே தார்குழலால் பின் நடந்தாள். பின்னால் நடக்கலுமே பெருமாளும் திரும்பி நின்று, ஏனோ வருகின்றாய் இரு சூழ்ந்த காடு தனில் உன் பர்த்தாவின் உத்திரக்கிரியை உடனிருந்து செய்வதற்கு? போவாய் நீ ஊர் தனக்கு என்று சொன்னார் புண்ணியரும். தர்மர் உரைக்கலுமே தார்குழலும் ஏது சொல்வாள்? ஐயா, புத்திரரில்லாவிட்டால் புண்ணிய உலகமில்லை, புத்தென்னும் நரகமுண்டு, பொல்லாத ஜன்மமுண்டு. மலடி என்று சொல்லி மானிடர்கள் ஏசிடுவார். எந்தனுக்கு 100 பிள்ளை தாருமென்றால் எந்திழையும். தந்தேன் நான் இந்த வரம் சாவித்ரி அம்மா உனக்கு தந்தேன் நான் என்று சொல்லி தர்மரும் ஓடலுற்றார். குறுக்காய் மரித்துமந்த கொம்பனையும் ஏது சொல்வாள்? என்னை தொடர்ந்து ஏன் மரித்தாய் என்பீரோ? சிருஷ்டிப்பீர் நீரும் ஜகத்தில் உள்ள மானிடரை விஸ்வபதியாய் நிறைந்து விஷ்ணுவாய் ரட்சிப்பீர். சம்ஹார மூர்த்தியுமாய் சகலரையும் சம்ஹரிப்பீர். தர்மம் தவறாத ராஜன் என்று தான் உரைப்பாள். தீர்க்கமுடன் வாழ்த்தும் உம் திருவாக்கு பொய்யாமோ? பதிவிருதையானவர்கள் பர்த்தாவை அன்றியிலே. பதிவிருதா தர்மத்தில் பழுதுகள் வாராதே, பதிவிருதை பேரொழிய பட்ட பெயர் இல்லாதே. அருந்தவ பேரொழிய அவ பெயர் இல்லாதே, புத்திரரை பெற்றெடுக்க உபாயம் ஒன்று சொல்லும் என்றாள். தெட்டினாய் என்னை இப்போ சிறு பெண்ணே சாவித்ரி, தர்க்கங்கள் சாஸ்திரங்கள் சகலமும் கற்றாலும் உன்னை போ ஸ்தோத்திரங்கள் பண்ணார் ஒருவர்களும். உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால் உள்ளங்குளிர்ந்ததம்மா. எப்பொழுதும் போல் யவசேனர் தேவியுடன் இழந்த கண்ணடைந்து ராஜ்யத்தை ஆளவென்றும். சத்தியவான் தன்னுடன் நீ சப்பரமாம் வாழவென்றும். உந்தனுக்கு 100 பிள்ளை உன் தந்தையர்க்கு 100 பிள்ளை என்று வரம் கொடுத்து யமராஜர் போன பின்பு 5 வரம் கொடுத்து
அந்த தானமான பின்பு ஓட்டம் பெருநடையாய் ஓடி வந்தாள் சாவித்ரி. நாயகர் தன் தலையை எடுத்து மடியில் வைத்து சுந்தரனார் தன்னுடைய திருமுகத்தை பார்த்திருந்தாள். சொப்பனங்கள் கண்டது போல் திடுக்கிட்டு கண் விழித்து மகாபுருஷர் வந்தார். மங்கையரே நீ கண்டாயா? அறிந்திடுவேன் நாயகரே, அநேகம் பொழுதாச்சு அநேகம் பொழுதாச்சு. அஸ்தமன மாச்சுதையா, மேகம் வந்து மூடி வெளிச்சம் ஒன்றும் தோன்றவில்லை. போவோம் நாம் வாருமென்று பொற்கொடியால் கைப்பிடித்து பழங்கள் மூட்டை தன்னை பாவையரும் தான் எடுத்து கண்டக கோடாலி எடுத்து அவள் தோளில் வைத்து சத்தியவான் கைப்பிடித்து சாவித்ரிதான் நடந்தாள். மெல்ல நடந்தாளே மிருது குழலால் நாதருடன் காட்டு தீயால் வெளிச்சம் கொண்டு வழி நடந்தாள். நட்சத்திர வெளிச்சம் நன்றாய் விளங்கிடவே வழி கண்டு கொண்டு நடந்தார் இருவருமாய். இவர்கள் கதை இங்கே இப்படியும் தான் இருக்க, யவசேனர் தேவியுடன் ஏது செய்வார் அப்போது? காரணங்கள் தோன்றவில்லை, கண்கள் தெரிகிறது, மைந்தரும் தேவியரும் வாராதிருப்பானேன். அங்குமிங்கும் ஓடி பார்த்தே புலம்பலுற்றார், எங்கும் காணாதே ஏங்கி புலம்பலுற்றார். அபயம் அபயம் என்று அழுதாரிருவருமாய். வனத்திலே உள்ள மகரிஷிகள் எல்லோரும் வந்திருந்து ராஜனுக்கு ஏது சொல்வார்? உம்ம புத்திரருக்கு தீங்கில்லை, பொற்கொடியும் போயிருந்தால் அவள் மானுடர் என்றும் மனுஷி என்றும் எண்ணாதீர். பொல்லாத லட்சணமும் இல்லை அந்த பொற்கொடிக்கு, இப்போ வர போறார்கள் ஏங்காதிருங்கள் என்று. அந்தணர்கள் தேற்ற அவர்கள் அங்கே வீற்றிருந்தார். சத்தியவானை தன் தோளின் மேலணைத்து வந்து பணிந்தார்கள் மாதா பிதாவையப்போ. வந்து பணிந்த மகனை வாரி எடுத்து அணைத்து தந்தையரும் மார்புடனே தழுவி எடுத்தணைத்து, இத்தனை போதாக வராதிருப்பானேன் என் மகனே, காரணங்கள் என்னவென்று கான்முளையே சொல்லும் என்றார். என் வசமிழந்து நித்திரையும் பண்ணினேன் மகாத்மாவே, அது ஒழிய நான் அறியேன் என்றாரே சத்தியவான். அந்தணர்கள் மகரிஷிகள் ஆரணங்கை சூழ்ந்து கொண்டு சாவித்ரி அம்மானி காட்டுக்கு போனீரே. காரணங்கள் யாதுமுண்டோ உரையீர் கடுக வென்றார். காரணங்கள் உண்டு அதை சொல்வேன் நான் மகரிஷிகள். எல்லோரும் கேளுங்கள் என்னுடையவன் குறையை. அஸ்வபதி ராஜாவின் அருந்தபசு யாகத்தில் கன்னிகையாய் உதித்து கவலை கெடவே இருந்தேன். காட்டுக்கு வந்தேன், இந்த கணவரை நான் வரித்தேன். நாரத மகரிஷியும் இந்நாயக்கரின் தீங்கு சொன்னார். அன்று முதல் இன்றளவும் அம்பிகையை வேண்டி நின்றேன். இன்றைக்கு காட்டுக்கு இருவருமாய் போனோமே, யமராஜர் எந்தனுடைய நாயகரை கொண்டு சென்றார். பின்னே நடந்து சென்று பொருளை வேண்டி நின்றேன். 5 வரமும் கொடுத்து அந்தர்தானம் அடைந்தார்.
5 வரம் ஏதென்றால் அந்தணர்கள் சொல்லுகிறேன். யவசேன ராஜருக்கும் ஏற்றமுள்ள தேவியர்க்கும் இருவருக்கும் 2 கண்ணும் ராஜ்யமும் வாங்கி வந்தேன். அஸ்வபதி ராஜருக்கு 100 பிள்ளை வேண்டி வந்தேன். எந்தனுக்கு 100 பிள்ளை கேட்டு வரம் வாங்கி வந்தேன். எந்தனுடைய பர்த்தாவை எழுப்ப வரம் வாங்கி வந்தேன். ஆச்சரியம் ஆச்சரியம் என்றே அனைவர்களும் யமனுடனே தர்க்கித்த ஏத்தமுள்ள தேவியவள். மரித்த அவள் பர்த்தாவை வரவழைத்து கொண்டாளே. உங்கள் மைந்தனையும் மீட்டு வந்தாள், மறுபடியும் கண் கொடுத்தாள். இவள் ஈஸ்வரியோ என்று எல்லாவரும் கண்டு கந்தாள். மாமனும் மாமியரும் மனமகிழ்ந்து கண் களித்து மாமியரும் மகளை மகிழ்ந்தே எடுத்தணைத்து உன் பதிவிருத்தா தர்மத்தால் பாக்கியமெல்லாம் அடைந்தோம் என்று உத்தமியை கொண்டாடி உகந்தார். இருவருமாய் சத்தியவானும் தர்ம பத்தினியை கொண்டாடி ஆனந்த சாகரத்தில் அமிழ்தே களி கூர்ந்தார். ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்தே களி கூர்ந்தார். சந்தோஷமாயிருக்க சாலுவ தேசத்தில் இருந்து கடுகி ஒரு தூதன் வந்து கண்டு வந்த ராஜாவை. உமசத்ரு ராஜாவும் தான் மாண்டு போனதினாலே ராஜ்யம் ஆழ்வதற்கு வாருமென்று கை தொழுதான். பட்டத்து யானை தன்னில் யவசேனர் ஏறி வர அஸ்வத்தின் மேலே ஏறி வந்தார் சத்தியவான். சாவித்ரி தேவியும் தன் மாமியுடன் தண்டிகையில் ஏறி வர எல்லோரும் இன்பமுடன் கண்டு களிக்க வாத்தியங்கள் தான் முழங்க வந்தார். தன் தேசத்தில் பட்டணத்து வீதி சுற்றி வந்தார் அரண்மனையில். இஷ்டமுடன் ராஜ்யத்தை யவசேனர் தான் அடைந்தார். அஸ்வபதி ராஜருக்கு அப்பொழுது தூதனுப்ப மாளவி தேவியுடன் வந்தாரே. அஸ்வபதி யவசேன ராஜா எதிர்கொண்டு உபசரித்து உம மங்கையரால் வந்த வாழ்வு இது ராஜாவே. அஸ்வபதி ராஜா அதிக சந்தோஷமுடன் மங்கையுடன் தன் மகிமை மனமகிழ்ந்து தான் கேட்டு அன்னையரும் தந்தையரும் அருமை மகளை அணைத்து கண்களித்து ஆனந்த நீர் சொரிந்தார். கண்மலரால் சாவித்ரி நாயகரும் தாளடியின் நேர்பணிய கண்களித்து ஆனந்தம் கொண்டே மனமகிழ்ந்தார். தபசாதிக்கம் உள்ள சாவித்ரி அம்மனவள் தம்பிமார் 100 தன் புதல்வர் 100 யமராஜன் தன் கிருபையால் ஏற்றமுள்ள ராஜ்யத்தில் சங்கரியை பூஜை பண்ணி சௌபாகியவதியாயிருந்தாள். மார்க்கண்டேயர் உரைக்க மனமகிழ்ந்து பாண்டவர்கள் ஆச்சரியம் மிகுந்த அருங்கதையை கேட்டுமவாள். அம்மன் மகத்துவத்தை கேட்டு மனம் குளிர்ந்து சாவித்ரி தேவியரை சிந்தை பண்ணியே ஸ்துதித்தாள். ஒத்திசைத்த கெம்புடனே ஒளிமுத்து கோத்தார் போல் சித்திரமாம் பாரதத்தின் நடுவிருக்கும் சர்க்கதையை கற்றவரும் கேட்டவரும் கற்று கொடுத்தவரும் சாவித்ரி அம்மனை போல் சந்தோஷமாயிருப்பார். மாங்கல்யம் தான் பெருகும் மைந்தர்களை பெற்றிடுவாள். மகாதேவி தன் கிருபையால் வாழ்ந்திடுவார் என்று சொன்னார்.
ॐ श्रीरस्तु ॐ शुभमस्तु समस्त सन्मङ्गलानि सन्तु। ओंकारपूर्विके देवी वीणा पुस्तकधारिणी वेदमादर नमस्तुभ्यं अवैधव्यं प्रयच्छ मे। पतिव्रते महाभागे भर्तुश्चे प्रियवादिनी अवैधव्यं च सौभाग्यं देहि त्वं मम सुव्रते। पुत्रान् पौत्रां च सौभाग्यं सौमाङ्गल्यं च देहि मे।